சாரதிவேலின் யூனிவர்ஸ் சேனலுக்கு வரவேற்கிறோம். மனிதனின் செயல்பாடுகள் மற்றும் தோற்றத்தில் அவனைப் போலவே ஒத்த பல பண்புகளைக் கொண்ட கொரில்லாக்களைப் பற்றி இன்று பார்க்கலாம். கொரில்லா மனிதர்களுக்கு நெருங்கிய இனமான ஆப்பிரிக்காவில் வாழும் வாலில்லா பெரிய மனிதக் குரங்கு இனமாகும். கொரில்லாவின்பும் மனிதர்களின்பும் ஏறக்குறைய ஒரே மாதிரியாக இருப்பதனால் இது மனிதக் குரங்கு என்ற மற்றொரு பெயரும் உள்ளது. கொரில்லாக்கள் குரங்கு இனத்தைச் சேர்ந்ததாக இருப்பினும் அவை பிரதான தரைவாழ் விலங்கினமாகும். ஆண் கொரில்லாக்கள் 180 கிலோ எடையும் 1.75 மீட்டர் உயரமும் சராசரி மனிதனின் உயரம். பெண் கொரில்லாக்கள் 90 கிலோ எடையுடன் 1.5 மீட்டர் உயரமும் குட்டி பிறக்கும் போது 2 கிலோ எடை வரை இருக்கும். பெண் கொரில்லாக்கள் ஆண்களில் பாதி எடை இருக்கும். கொரில்லாக்கள் கருப்பு நிறத்தில் மட்டும்தான் உள்ளது. கொரில்லாக்கள் சராசரியாக 50 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். கொரில்லாக்கள் தடித்த மற்றும் வலுவான மார்பு, நீண்டு கொண்டிருக்கும் வயிற்றினையும் கொண்டுள்ளது. இதனுடைய உடலில் வெள்ளை நிறத்தில் சிறு சிறு முடிகளும் உள்ளது. இதனுடைய பற்கள் ஆனது மிகவும் கூர்மையாகவும் பெரிதாகவும் உள்ளது. கொரில்லாக்களில் 2 வகைகள் உள்ளது. அத்தகைய 2 வகைகளும் தனித்தனியாக 2 கிளை இனங்களும் உள்ளது. இதில் மேற்கு கொரில்லா மற்றும் கிழக்கு கொரில்லா என 2 வகைகள் உள்ளது. கொரில்லாக்கள் உடல் அசைவுகள், சத்தத்தின் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும். கொரில்லாக்களால் மனிதர்களைப் போலவே கைகளை ஊன்றாமல் நடக்க முடியும். ஆனால் அவை அவ்வாறு நடக்க விரும்புவதில்லை. கொரில்லாக்களுக்கு கோபம் வந்தால் கைகளை தூக்கி நெஞ்சில் அடித்துக்கொண்டு சத்தமிடும். கொரில்லாக்கள் மனிதர்களைப் போலச் சிரிக்கவும் செய்யும். சத்தம் போட்டு அழும். ஆனால் அழும்போது கண்ணீர் வராது. கொரில்லாக்கள் மதியம் இரவில் சில மணி நேரம் தூங்கும் பண்புடையவை. தூங்குவதற்கு வசதியாகச் சிறிய மரங்களில் படுக்கைகளை தயார் செய்து கொள்ளும். படுக்கைகள் மெத்தை போன்று இருக்கும். இது பெரும்பாலும் காடுகளில்தான் வாழ்கிறது. ஆண் கொரில்லாக்களை விட பெண் கொரில்லாக்கள் மற்றும் குட்டிகள் அதிகம் மரங்களில் ஏறக்கூடியதாய் இருக்கின்றன. கொரில்லாக்கள் உணவாக இலைகள், பழங்கள், கிழங்குகள் மற்றும் உண்ணிகள் என இவற்றைதான் உணவாக எடுத்துக்கொள்கிறது. இவை தங்கள் உணவிற்காக ஒரு நாளைக்கு சில 100 மீட்டர்கள் முதல் 1 மைல் தூரம் வரை பயணிக்கக்கூடியதாகும். கொரில்லாக்கள் மற்ற வகைகளைப் போன்றல்லாமல் நடத்தல், விளையாடுதல், ஓய்வெடுத்தல் போன்ற குண இயல்புகளைக் கொண்டுள்ளன. பெண் கொரில்லாக்கள் 3 முதல் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் கருவுறுகின்றன. கூட்டமாகவே வாழும் இயல்புடையவை கொரில்லாக்கள். இளம் வயது கொரில்லாக்களுக்கு உணவு சேகரிக்கும் முறை, குட்டிகளை பராமரித்தல், தங்கும் வீடு கட்டும் முறை போன்றவற்றை மூத்த கொரில்லாக்கள் கற்றுக் கொடுக்கும். நிலையான குடும்ப உறுப்பினர்களைக் கொண்ட இவற்றின் ஒரு குழுவில் சில எண்ணிக்கையிலிருந்து 50 வரையிலான எண்ணிக்கை வரை கூட ஒரு கூட்டுக் குடும்ப அமைப்பில் இணைந்து வாழக்கூடியவை. இருப்பினும் பொதுவாக ஒரு குழுவில் 1 முதல் 2 ஆண் கொரில்லாக்களும், சில்வர் பைக் 4 முதல் 5 பெண் கொரில்லாக்களும் மற்றும் அவற்றின் குட்டிகளும் இன்பைண்ட் சேர்ந்தவை ஒரு குடும்பமாக இருக்கும். ஒரு குழுவில் மூத்த வகையுடைய ஆண் கொரில்லா குழுவின் தலைமையை வகிக்கும். சாரதிவேல் யூனிவர்ஸ் சேனலை பார்த்ததற்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம் கூறுவது உங்கள் சாரதிவேல்.